காஞ்சன நாட்டில் கணபதி சாஸ்திரிங்கிற வயதான புரோகிதர் ஒருவர் இருந்தார். ஒருமுறை அவர் தம்முடைய ஊரிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிற ஊரில் ஒரு மாபெரும் பணக்காரர் வீட்டு விவாகத்தை நடத்தி வச்சு தமக்கு கிடைத்த பெரும் தொகையோட தம்முடைய ஊருக்கு திரும்பி வந்துட்டு இருந்தார். அவர் காட்டு வழியாக வந்துட்டு இருக்கும்போது பாறைகள் நிறைந்த பகுதியில் ஒரு குகைக்குள்ளிருந்து நீளமான கை ஒன்று வந்து அவருடைய இடுப்பை பலமாக பற்றுச்சு. சாஸ்திரி துடிச்சு போய் சுற்றிலும் பார்த்தாரு. அப்போ குகைக்குள்ளிருந்து ஒரு ராட்சசன் வெளியே வந்தா. அந்த நீண்ட கை அவனுடையது தான். அவன் கரகரத்த குரல்ல, அடே, ஒரு காலத்தில் உன் போன்ற ஆசார மாநிலர்களை பிடிச்சு நான் விழுங்கியதே கிடையாது, ஆனால் இன்னைக்கு உன்னை விழுங்கத்தான் போறேன்னு சொல்லி உருமுனான். ராட்சசன் தன்னை சட்டுன்னு விழுங்காம சில வார்த்தைகள் சொன்னதை கேட்ட சாஸ்திரிக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. அவன்கிட்ட நல்ல விதமாக பேசி எப்படியாவது அங்கிருந்து தப்பி போய்விட வேண்டும்னு அவர் தீர்மானிச்சிட்டாரு. அதனால அவர் அவனை வணங்கி, ராட்சச சக்கரவர்த்தியே, என் போன்ற அற்ப ஜீவன் உங்களை போன்ற புனிதமான உயர் பிறப்பினருக்கு ஆகாரமாவது நான் செய்த புண்ணியமே. ஆனால் நான் இந்த பகுதிக்கு வந்த காரணமே வேறு. என்னுடைய பெயர் கணபதி சாஸ்திரி. சோதிட புலின்னு நாடு முழுவதும் என்ன அறியும். முதல்ல உங்களுடைய பிறப்பின் ரகசியத்தை கூற எனக்கு அனுமதி அளியுங்கள். அதை கேட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்னை விழுங்கி உங்களுடைய பசியை தணிச்சு கொள்ளுங்கள்னு சொன்னான். இதை கேட்ட வீரபாகு ஆச்சரியப்பட்டு சாஸ்திரிக்கு முன்னாடி மண்டியிட்டு உட்கார்ந்து, என்னுடைய பிறப்பில் ஏதோ ரகசியம் இருக்கிறதா, அது என்ன, சட்டுன்னு சொல்லுன்னு கேட்டான். சாஸ்திரி தம்முடைய தொண்டையை கணச்சு சரி செஞ்சுட்டு, 2 தலைமுறைகளுக்கு முன்னாடி இந்த காஞ்சனபுரத்தை ஆண்ட வீரசிம்ம மன்னர் நீங்க தான். இன்னைக்கும் மக்கள் உங்களை புகழ்ந்து பல சம்பவங்களை நினைவு கூர்ந்து வராங்க. இவ்வளவு புகழ் பெற்ற நீங்க ஒரு முனிவருடைய சாபத்தால ராட்சசரா பிறந்திருக்கீங்க. அரண்மனையில் பட்டு மெத்தையில் படுத்து அறுசுவை உண்டிய தினமும் 3 வேளை சாப்பிட வேண்டிய நீங்க இங்கே கட்டாந்தரை மீது உருண்டு என் போன்ற அற்பர்களை பிடித்து திணற நிலையில் இருக்கீங்களே, இது என்ன கஷ்டகாலோன்னு சொல்லி தன்னுடைய தலையில் அடிச்சிட்டாரு. இதை கேட்ட வீரபாகுவும், கவலைப்படாத சாஸ்திரி, நீ என்னுடைய பிறப்பின் மேன்மையை சொன்னது கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடையிற. நான் இப்படியே தான் இருக்க போறேனா அல்லது எனக்கு சாப விமோச்சனம் கிடைக்குமான்னு கேட்டா. அதை கேட்ட சாஸ்திரி ஒரு பெருமூச்சு விட்டவாறே, உங்களுக்கு சாபம் கொடுத்த முனிவர் தான் உங்களுடைய சாபம் விலக வழி சொல்லணும். ஆனால் அவர் எப்போவோ இந்த பகுதியை விட்டு இமயமலைக்கு போயிட்டாரு. அதனால் உங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்க வழி இல்லை. ஆனால் இந்த நாட்டோட மன்னனாகிற யோகம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் மன்னராகிட்டா உங்களுக்கு உணவை பற்றின கவலை இருக்காது. இந்த பாலும் குகையில் வாழாமல் அரண்மனையில் சுகபோக வாழ்வு வாழலான்னெல்லாம் சொல்லி அவனுடைய மனசில் ஆசைகளை மூட்டினாரு சாஸ்திரிகள். வீரபாகுவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி, நான் இந்த நாட்டுடைய மன்னன் ஆகிட்டா இப்போது இருக்கிற இந்த நாட்டுடைய மன்னன் என்ன ஆவான்னு கேட்டான். சாஸ்திரியோ, உங்களுடைய பலத்துக்கு முன்னாடி அவனால் நிற்க முடியுமா என்ன? நீங்கள் என்னோட வாங்க, நான் உங்களை மன்னனாக்குறேன், கிளம்புங்கன்னு சொன்னார். வீரபாகுவும் மிகுந்த உற்சாகத்தோட கணபதி சாஸ்திரியோடு புறப்பட்டான். காட்டை கடக்கிற வரைக்கும் பயந்து நடந்த சாஸ்திரி காட்டை கடந்ததும் பாட்டு பாடிட்டு வேக வேகமாக நடக்கலானாரு. இதை கவனிச்ச ராட்சசன், என்ன சாஸ்திரி, காட்டில் இருக்கிறப்ப நடுநடுங்கிட்டு இருந்தையே, இப்போ உற்சாகத்தோடு நடக்கிறையே, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா. அதை கேட்ட சாஸ்திரி பலமாக சிரிச்சு, காட்டில் நடந்துட்டு இருந்தப்ப எந்த கொடிய மிருகம் எங்கிருந்து எப்போ வந்து என் மேலே பாயுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். இப்போ நான் காட்டில் இல்லை, அதனால் பயம் இல்லாமல் உற்சாகத்தோடு இருக்கேன்னு சொன்னார். அப்போ வீரபாகு, காட்டில் இருப்பது மாதிரி இங்கே மிருகங்கள் இல்லையா, ஏன் இல்லை, இப்படி ஆச்சரியப்பட்டவாறே கேட்டான். அதுக்கு கணபதி சாஸ்திரி, ராட்சச சக்கரவர்த்தியே, மீன்கள் நீரில் வாழுது, மனிதர்கள் கிராமங்களில் வாழறாங்க. மனிதர்கள் காட்டுக்குள்ளே போனால் மிருகங்கள் அவர்களை தாக்கி கொள்ளுது. காடுகளில் இருக்கிற மிருகங்கள் கிராமங்களில் நுழைஞ்சா மனிதர்கள் அதை வேட்டையாடுறாங்க. அதனால் எந்த உயிரினம் எங்கே இருக்கணுமோ அது அங்கே தான் இருக்கணும். இதுதான் படைப்பின் அடிப்படை விதின்னு சொன்னார். அதுக்கப்புறமா 2 பேரும் எதுவும் பேசாமல் கொஞ்சம் தூரம் நடந்தாங்க. கொஞ்ச தூரத்தில் ஒரு குருகுலம் இருந்துச்சு. அதில் மாணவர்கள் அம்பு எய்தல், வாட்போர், மட்போர்னெல்லாம் பழகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச தூரத்தில் ஒரு ஓலை குடிசைக்கு முன்னாடி ஒரு ஆசனத்தில் அந்த மாணவர்களுடைய குருவான வித்யாநாதர் அவங்க கற்பதையெல்லாம் கண்காணிச்சிட்டு வந்தார். அதையெல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்த வீரபாகு, சாஸ்திரி, இதெல்லாம் என்னன்னு கேட்டான். சாஸ்திரியோ தூரத்தில் இருக்கிற வித்யாநாதரை கைகூப்பி வணங்கியவாறே வீரபாகு கிட்ட, இது ஒரு குருகுலம், இதில் அரசகுமாரர்களும் பிரமுகர்களுடைய புதல்வர்களும் அதுவும் அமர்ந்திருக்கிறாரே அந்த குரு கிட்ட தான் எல்லா கலைகளையும் கற்று வராங்க. இவரை இந்த நாடே மரியாதையோடு வணங்குது. பல நாடுகளுடைய இன்றைய மன்னர்கள் இவர்கிட்ட கல்வி பயின்ற மாணவர்கள் தான். இவர் மட்டும் நினைச்சா இந்த உலகையே வென்று ஆளவும் முடியும்னு சொன்னார். அதை கேட்ட வீரபாகு, அப்படியா, அப்போ இவரையே மன்னனாகாம சன்னியாசி போல வாழ்ந்து வராருன்னு கேட்டான். அதுக்கு சாஸ்திரி, அவர் மன்னனாக வேணும்னு ஒரு நாளும் விரும்பியதில்லை. அவர் விரும்புவதெல்லாம் நல்ல அரசகுமாரர்களையும் அறிவாளிகளையும் மக்களுக்கு அளிப்பது தான். அதை தன்னுடைய கடமைன்னு நினைக்கிறாருன்னு சொன்னார். வீரபாகு அதை கேட்டுட்டு யோசிச்சவாறே சாஸ்திரி கூட செல்லாமல் வந்த வழியே காட்டுக்கு வேக வேகமாக போனான். கணபதி சாஸ்திரி பலமாக சிரித்து கைதட்டி உரத்த குரல்ல,
ராட்சசா, என்ன சமாச்சாரம்? ஏன் திரும்ப காட்டுக்கே போற? வா இங்கன்னு கூவி அழைச்சாரு. ஆனா வீரபாகு திரும்பி கூட பார்க்காம மேலும் வேக வேகமா நடந்து காட்டுக்குள்ள போய் மறைஞ்சிட்டான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, வீரபாகு காட்டிலிருந்து சாஸ்திரியுடன் வந்ததற்கு காரணமே நாட்டுடைய மன்னனாகி எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்குத்தானே. ஆனால் வித்யாநாதரை பற்றிய விவரங்களை அறிந்தும் ஏன் காட்டிற்கே திரும்பி போய்விட்டான்? போர்க்கலைகளில் கை தேர்ந்த வித்யாநாதர் என்றாவது தன்னை கொன்று விடுவார் என பயந்து விட்டானா என்ன? அல்லது கணபதி சாஸ்திரி தன்னை ஏமாற்றி அழைத்து போய் கொல்ல ஏற்பாடு செய்வார் என்று அவன் சந்தேகப்பட்டு திரும்பி சென்றானா? அவ்வாறு சந்தேகப்பட்டிருந்தால் வீரபாகு உடனே சாஸ்திரியை பிடித்து ஏன் விழுங்கவில்லை? என்னுடைய இந்த கேள்விகளுக்கான சரியான விடைகள் உனக்கு தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, வீரபாகு வந்த வழியே திரும்பி சென்றதற்கு நீ சொன்னவை எதுவும் காரணமல்ல. அவனாக யோசித்ததும் சாஸ்திரியுடன் வரும்போது அவரிடம் கேள்விகள் கேட்டு விடைகளை பெற்று அவை பற்றி சிந்தித்ததுமே காரணங்களாகும். சாஸ்திரி தனக்கு தெரிந்த அளவில் இறைவனுடைய படைப்பில் ஜீவராசிகள் எந்தெந்த விதமாய் வாழ்ந்து வருகின்றனன்னு வீரபாகு கிட்ட சொன்னார். ஒரு நல்லாசிரியர் என்ன செய்வாருங்கிறதையும் அவர் ராட்சசனுக்கு எடுத்துரைத்தாரு. இதையெல்லாம் கேட்ட வீரபாகுக்கு ஒரு ராட்சசன் எவ்வாறு வாழ வேண்டும்ங்கிறது புரிஞ்சிருச்சு. கொடிய மிருகங்கள் காட்டில் தான் வாழணும்னு குருகுலம் நடத்துகிற குரு சன்னியாசி போல விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ்ந்து நல்ல மாணாக்கர்களை உலகுக்கு அளிக்க வேண்டும்னு நியதி இருப்பதால அவையெல்லாம் அவரவர்களுடைய கடமைங்கிறத வீரபாகு அறிந்து கொண்டான். அதனால ராட்சசனாகிய அவனுக்கு தன்னுடைய கடமை என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அவன் தான் வசித்து வந்த காட்டுக்கே போய்விட்டான்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறி அதுல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.